சகோதரர் சிவசுப்பிரமணியன் என்ற அம்மார். அவர் ஒரு ஹிந்து குடும்பத்தில் பிறந்தவர். அவர் பேச போகிற தலைப்பு என்னன்னா, இருளிலிருந்து இறை இல்லத்தை நோக்கி என்று சொல்லி. இஸ்லாத்தை ஏற்று வந்த அவர் இறை இல்லமாகிய காபாவிலே அவர் உம்ரா செய்துவிட்டு வந்திருக்கிறார். பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் கொடுத்திருக்கிறார். எப்படியாக அவருடைய இருள் நிறைந்த வாழ்க்கை இன்றைக்கு இறையில்லமாகிய காபா வரைக்கும் சென்றது என்பதை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கு. என்னுடைய பழைய பெயர் சிவசுப்பிரமணியன். இஸ்லாத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்னுடைய பெயர் அம்மார். இஸ்லாத்துக்கு ஒரு 5-6 வருடங்கள் ஆகிறது. கொஞ்சம் ஆரம்ப கட்டத்தில் என்னுடைய சகோதரர் பேசியிருப்பார். ஸோ சந்திரமௌலி என்ற உமர், அவர் என்னுடைய தம்பி தான். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் குடும்பத்தில் நான் அப்பா, அம்மா, தம்பி 4 பேர் குடும்பம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால் நாங்கள் 4 பேருமே இஸ்லாத்தை அல்ஹம்துலில்லாஹ் ஏற்றுக்கிட்டோம். ஸோ மோஸ்ட்லி தம்பி சொல்லியிருப்பார் எப்படி ஃபேமிலியில் எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றுப்போன்னு. ஸோ ஒரு சின்ன ஷார்ட் ப்ரீஃப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எப்படி நாடி உம்ரா செஞ்சேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு சின்ன அனுபவத்தை அவங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மே 25, 2020. ஸோ கரெக்டாக ரமதானோட ஈது நாள், பெருநாள் தொழுகைலாம் தொழுதுட்டு அன்றைக்கி நைட்டு நான் அல்ஹம்துலில்லாஹ் கலிமா சொல்லி இஸ்லாத் அன்றைக்கி நைட்டு தான் ஏற்றுக்கொண்டேன். அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, காலையில் தம்பி சொல்லியிருப்பார். ஸோ பெருநாள் தொழுகைக்கு நாங்கள் விருப்பம் இல்லாமல் நாங்கள் போவோம். அப்பா கூப்பிடுவார். ஸோ போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரும்போது அன்றைக்கி மார்னிங் பெருநாள் தொழுகையை தொழுதுட்டு நாங்கள் வந்துட்டோம். ராத்திரி கரெக்டாக இஷாக்கு முன்னாடி, அந்த டைம் கொரோனா டைம். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருந்தேன் நான். ஸோ கொரோனா டைமில் இப்போ என்ன ஆச்சுன்னா நைட்டு இஷாக்கு முன்னாடி அப்பாவுக்கு தாவா பண்ணிகிட்டு இருந்தார் எனக்கு. ஸோ வீட்டில் ஃபஸ்ட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டது அப்பா. அவருக்கு அப்புறமா ஒரு 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வீட்டில் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். ஸோ தாவா பண்ணிட்டு இருக்கும்போது எந்த டாப்பிக்கில் தாவா பண்ணிட்டு இருந்தாருன்னா, மறுமையை பற்றி அவர் பேசிகிட்டு இருந்தார். ஸோ அந்த ஒரு பேச்சுக்கு அப்புறம் தான், அதுக்கு முன்னாடி வரைக்குமே அப்பா சொல்கிறது ஓகே, அப்பா சொல்கிறாரு, நம்ம எனக்கு ஒரு சீனியர், என்னோட அப்பான்னு சொல்லிட்டு நம்ம எழுந்து போக முடியாது. ஸோ அவர் சொல்றதுக்காக நம்ம ஒரு மதிப்பு கொடுத்து நம்ம கேட்போம். பட் இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுறலாம், அந்த மாதிரி ஒரு சிந்தனையில தான் உட்காந்து அவர் பேசும்போது மறுமையை பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஸோ ஆகிறது துனியா. ஸோ இந்த வாழ்க்கை மறுமை வாழ்க்கை, மறுமைக்கு அப்புறம் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல என்னென்ன நடக்கும், அல்லாஹ் எப்படி எவ்வளோ கோபமா இருப்பான் அந்த நாள்ல, எந்த மாதிரி மனிதர்களுக்கான நிலைமை என்ன நடக்கும், அந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு இருக்கும் போது, ஸோ அந்த 3 இயர்ஸ், அந்த ஸ்பேன் ஆஃப் 3 இயர்ஸ்ல நான் யோசிக்காதது அந்த ஜஸ்ட் 30 மினிட்ஸ்ல எனக்கு யோசிக்க ஆரம்பிச்சேன். ஓகே, ஸோ இதுவரையும் நம்பல, பட் வாட் இஃப் நிஜமாலுமே மறுமைன்னு ஒன்று இருந்ததுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும், ஜஸ்ட் அந்த ஒரு தாட் திங்க் பண்ண. அப்பா சரி ஓகேப்பா வா முடிவை நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. அல்ஹம்துலில்லாஹ் அப்பா நானும் தொலை வரேன்ப்பா, இதுக்கப்புறத்துலேருந்து இன்ஷா அல்லாஹ் நானும் கம்ப்ளீட்டாக தொலை வந்துடுறேன், எனக்கு மார்க்கத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் இறைவனுக்கு. அன்னையிலேருந்து தான் ஆக்சுவலி நான் இஸ்லாத்துக்குள்ளே ஸ்டெப் இன் பண்ணுறது. அதுக்கு முன்னாடியுமே சில நண்பர்கள் இருந்தாங்க, எனக்கு இஸ்லாமிய நண்பர்கள் இருந்தாங்க. ஸோ அவங்க கூட பழகிறது, அவங்க கூட தொலை போவேன். ஸோ அந்த டைமில் எப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க, வரலன்னு சொன்னேன்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுக்கு நான் போவேன் தொழுகைக்கு. இதெல்லாம் இஸ்லாம் ஏற்றுக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே நான் அப்பப்போ தொலை போகிறது. பட் ஒரு மன விருப்பம் இல்லாமல் நண்பர்களுக்காக கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு போகிறது. பட் என்னோட ஃபஸ்ட்டு நான் என்னுடைய விருப்பத்துக்கு நான் ரியலி தொழுதுன்னு பார்த்தா அந்த இஷால இருந்து தான் அல்ஹம்துலில்லாஹ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் நான் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். ஸோ என்னோட டேர்னிங் பாயிண்ட், ஸோ அந்த சின்ன ஒரு ஷார்ட் தாவா 30 மினிட்ஸ் அப்பா கொடுத்தது என்ன ரொம்ப சிந்திக்க வச்சு அல்ஹம்துலில்லாஹ் உள்ள நான் வந்தது. அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் அந்த இயர்லேயே அல்ஹம்துலில்லாஹ் தம்பியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் தம்பியும் எனக்கும் தம்பிக்கு தோணும் எப்படின்னா நாங்கள் போராடுறது அம்மாக்கிட்ட தாவா பண்ணுறது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணது.
பட் இருந்தும் ஒவ்வொரு டைம் நாங்கள் தாவா பண்ணும்போது எண்டில் வந்து நாங்கள் 2 பேர் திட்டு வாங்கிட்டு தான், அம்மாட்ட திட்டு வாங்கிட்டு தான் வெளியே வருவோம். அந்த மாதிரி இருக்கும். எல்லாம் கேட்குற மாதிரி கேட்பாங்க, கடைசியில் வந்து எங்களை திட்டி அனுப்பிடுவாங்க. நான் கேட்க மாட்டேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பல நாட்கள் போச்சு. பட் அல்ஹம்துலில்லாஹ் கடைசியில் அம்மாவும் வந்து அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 months 1 year எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அம்மா அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இஸ்லாத்தை அம்மா ஏற்றதுக்கப்புறமா நாங்கள் வந்து அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் ஆச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதுதான் வந்து நான் இஸ்லாத்துக்கு உள்ளே வந்து ஒரு ஷார்ட் பிரீஃப். ஏன்னா என்னுடைய ஃபேமிலி இதை வந்து தம்பி சொல்லியிருப்பார் உங்களுக்கு. ஸோ அதனால் நான் ரொம்ப பேசுகிறேன். ஸோ அதுக்கப்புறமா அவர் அல்லாவுடைய கிருபையினால ஸோ லாஸ்ட் 2 weeksக்கு வந்து எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாவுடைய இறை இல்லத்துக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நாடி நாங்கள் போயிட்டு வந்தோம். ஸோ அதுக்கான ஒரு அது போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2-3 சம்பவங்கள் நடந்தது. ஸோ அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இது உம்ரா போகணுன்ற ஒரு பேச்சு கரெக்டாக டிசம்பர் 12க்கு மேலே நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து பேச்சு போகுது வீட்டில். ஸோ இன்ஷால்லா உம்ரா பண்ணணும் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வரையும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கடன் இருந்தது. ஸோ அந்த கடனால் வந்து நான் சேவிங்ஸ் எதுவுமே எடுத்து வைக்கல. ஸோ நவம்பர் மந்த்து எனக்கு அந்த கடன் முடியுது. ஸோ டிசம்பர் மந்த்து உம்ரா போகணும்னு சொல்லிட்டு வீட்டில் பேசுகிறாங்க. சரி ஓகே, நான் ஒய்ஃப் கேட்டாங்க உம்ரா போயிட்டு வரணும் இன்ஷால்லா அப்படின்னு. சரி ஓகே இன்ஷால்லா போகலான்னு சொல்லிட்டு நானும் முடிவு பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் திரும்பி பேங்க்கில் பார்த்தேன், பேங்க்கில் 0 rupees இருக்கு, என்கிட்ட சேவிங்ஸ் எதுவுமே இல்லை. பட் ஓகே சொல்லியாச்சு, ஓகே அல்லா லேசாக்கி வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. ஒரு 3.25 லட்ச ரூபா தேவைப்பட்டுச்சு. என்கிட்ட பார்த்தா கையில் சுத்தமாக அமௌண்ட் இல்லை. ஸோ ஓகே அல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் மைண்ட் யோசிச்சுட்டு இருக்கேன், எங்கே எப்படி புரட்டுறது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு 1 week ஒரு 2 weeksக்கு அப்புறமா வந்து ஒய்ஃப் கால் பண்ணாங்க. ஸோ கால் பண்ணி இந்த மாதிரி என்னோட மாமி வந்து ஒரு நியத்து வச்சுருந்தாங்க, அவங்களோட பொண்ணை வந்து அவங்களோட கை காசு போட்டு கூட்டு போகணும் இன்ஷால்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நியத்து இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ஓகே நான் யோசித்தேன், சரி ஓகே அல்ஹம்துலில்லாஹ் நான் அமௌண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அல்லாஹ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஸோ இப்போ என்னன்னா ஒரு 1,10,000 அந்த மாதிரி வந்து மாமி வந்து என்னோட ஒய்ஃப்க்கு போட்டாங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ஓகே எல்லாம் ஒரு லேசாக்கி வச்சிருக்காங்க கொஞ்சம். ஸோ இன்னும் எனக்கு வந்து ஒரு 2.5 லட்ச ரூபா தேவைப்படுது. சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒய்ஃப் சொன்னாங்க என்கிட்ட ஒரு சேவிங்ஸ் கொஞ்சம் இருக்கு, ஒரு 50 to 70,000 இருக்கு, நம்ம அதை இன்ஷால்லா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஓகே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. சார் நான் என்ன நினச்சேன்னா ஓகே வேறு வழி இல்லை, நான் என்னோட பிஎஃப் அமௌண்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்கே கொஞ்சம் அதிர்ச்சி வந்துச்சு. என்னன்னா பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்குது, பிஎஃப் அக்கௌண்ட் பிளாக் ஆகிடுச்சு, அமௌண்ட் எடுக்க முடியல. என்னென்னா இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் வந்து நான் அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்குது. இருந்த ஒரு சரி ஃபைனலாக வந்து பிஎஃப் எடுத்துக்கலான்னு பார்த்தா பிஎஃப்பும் பிளாக் ஆகிடுச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஓகே எல்லாம் சோதிக்கிறேன், நம்ம வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம் அப்படி இப்படி பண்ணோன்னு பார்த்து ஸோ தெரிஞ்ச ஒரு தம்பிக்கிட்ட கொஞ்சமோ இன்னும் ஒரு அண்ணாக்கிட்ட கொஞ்சம் வாங்கியிருந்தேன். சரி ஓகே இந்த மாதிரி நிலமை இருக்குன்னா பிஎஃப் அக்கௌண்ட் வந்து எனக்கு லாக் ஆகிடுச்சு, இன்ஷால்லா நான் வெளியே வந்தோடனே உங்களுக்கு நான் அமௌண்ட் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர்கிட்ட வாங்கினேன். அது முதல்ல வாங்கி காசு ஏற்று கொடுத்தாச்சு, சர்வீஸ்கிட்ட கொடுத்தாச்சு 3 பேருக்கும். ஸோ அப்போ கொஞ்சம் யோசனையாக இருந்தது, எல்லாம் வீட்டுக்கு வர போகிறோம், சொந்த காசு போடாமல் கொஞ்சம் வெளியே இருந்து வாங்கிட்டு வர மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தமாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நாட்டம் அடுத்த நாளே இந்த பிஎஃப் அக்கௌண்ட் வந்து பிளாக் கிளியர் ஆகி அமௌண்ட் வந்து எனக்கு வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுச்சு வந்துடுச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு அப்புறம் யார்கிட்டலாம் வாங்கணும் எல்லார்ட்டையும் கொடுத்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் சார் ஸ்டார்டிங்கில் வந்து கரெக்டாக ஒரு 1 monthக்கு முன்னாடி எல்லாம் என்கிட்ட அமௌண்ட் இல்லை, நான் உன்னை நம்பி தான் இருக்கேன், நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பண்ணது. அல்ஹம்துலில்லாஹ் உம்ரா போகிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மொத்தமாக வந்து என்னோட கை காசே போட்டு எனக்கு வர வேண்டிய அமௌண்ட்லாம் வச்சு நான் வந்து அல்ஹம்துலில்லாஹ் போட்டு நல்லபடியாக அல்லாஹ் நாடி உம்ரா செய்கிற பாக்கியம் கிடைச்சிது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் உம்ரா ஃப்ளைட் அந்த இடத்துல எனக்கு வந்து என்னாச்சுன்னா இன்னும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. என்னன்னா வந்து என்னைக்குன்னா 20th கரெக்டாங்க 20th Jan 20th நாங்கள் உம்ரா போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். உம்ரா போக வேண்டிய அன்றைக்கி தான் டேட்டு. அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் வந்து 5:30க்கு ஃப்ளைட்டுன்னு நினைக்கிறேன், 5:30 6:30ன்னு தெரில. அன்றைக்கி நைட்டு வந்து ஹஜ் சர்வீஸ்லேருந்து கால் பண்ணாங்க ஒரு 9 மணிக்கு. இல்லை இன்னும் உங்கள் ஃபேமிலியில் 2 பேருக்கு விசா வரல,
அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விசா எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 7 பேர் போனோம். நான், என்னோட மனைவி, 2 குழந்தைங்க, என்னோட மாமி, மச்சான், ஒய்ஃப் போனோம். பார்த்தோம்னா 2 பேருக்கு விசா வரலன்னு சொல்லிட்டாங்க. என்னோட ஒய்ஃபுக்கும் மாமிக்கும் விசா வரல, எனக்கும் என் 2 குழந்தைங்களுக்கும் விசா வந்துடுச்சு. ஸோ விசா வராமல் அவங்களால வர முடியாது. ஸோ அது ஒரு அதிர்ச்சி, என்னடா இப்போ ஒய்ஃபுக்கு விசா வரலையே, எப்படி 2 கை குழந்தைங்களை வச்சுட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு, சரி இன்ஷால்லா விசா வந்துரும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து இஹ்ராம்லாம் அணிஞ்சிட்டு ஏர்போர்ட்டுக்கு போயாச்சு. ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு காலையில் 5:30க்கு ஃப்ளைட்டு, 2 o'clock போகிற ஏர்போர்ட்டுக்கு 3 o'clock ஆச்சு, 4 o'clock ஆச்சு, 5 o'clock ஆச்சு, விசா வரல. அப்புறம் என்ன ஆச்சு, இல்லை விசா வராமல் போக முடியாதுன்னு சொல்லிட்டு யாருமே போகல. ஆக்சுவலி அன்னைக்கு என்னாச்சுன்னா மொத்தம் 36 பேர்ல 15 பேருக்கு விசா வரல. எங்க ஃபேமிலியில 2 பேருக்கு விசா வரல. அதனால என்ன பண்ணோம், இல்ல நான் ஒய்ஃபை விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு மொத்த ஃபேமிலி திரும்பி வந்தாச்சு. அன்னைக்கு 5:30க்கு ஃப்ளைட்டு, 5 மணி வரையும் வெயிட் பண்றோம், விசா வரல. ஃப்ளைட் எடுத்துட்டாங்க, நாங்களும் கிளம்பி திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஓகே, அல்லா நாட்டில் அல்லா ஏதோ சோதிக்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, விசா வந்ததுக்கு அப்புறமா வந்து ரீஸ்கெடியூல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹஸ் சர்வீஸ்கிட்ட சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அடுத்த நாள் வெயிட் பண்ணுறோம். கரெக்டாக 5:30க்கு ஃப்ளைட் கிளம்பிடுச்சு. கரெக்டாக அன்னைக்கு மதியானம் 12 மணிக்கு விசா அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்குமே வந்துடுச்சு. ஒய்ஃபுக்கும் வந்துடுச்சு, மாமிக்கும் வந்துடுச்சு. அது மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் உம்ரா அந்த சர்வீஸில் மோஸ்ட்லி எல்லாருக்கும் வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா புக் பண்ணுறதுக்கு வந்து 1 வீக் தள்ளி போயிட்டாங்க. ஸோ 20th January நாங்கள் கிளம்ப வேண்டியதாக இருந்தது. 26th January கிளம்புற மாதிரி ஆச்சு. அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் 26th January ஃப்ளைட் புக் கன்ஃபார்ம் ஆச்சு எங்களுக்கு. ஃப்ளைட் ஏறிட்டு அல்ஹம்துலில்லாஹ் டைரெக்டாக மக்கால போய் இறங்கணும். மக்கால நைட்டு போய் இறங்குறோம். நைட்டு இறங்கின உடனே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு டைரெக்டாக வந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாவுடைய இல்லம் காபத்துல்லாவை பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைம். இது வரையும் ஃபோட்டோவில் பார்த்துருந்தேன். பட் அல்லாஹ் வந்து தான் நாடியதை நடத்துவான்னு சொல்லிட்டு 2 விஷயத்துல பார்த்தா, இந்த அமௌண்ட் சேர்க்கறதுல வந்து அல்லாஹ் வந்து என்ன நாடிட்டான் கூப்பிடணும்னு சொல்லிட்டு. அமௌண்ட் இல்லாம இருந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு ரொம்ப லேசாக்கி வச்சு அமௌண்ட் கட்டி, அதுக்கப்புறம் ஃப்ளைட் டிலே ஆச்சு விசா இல்லாததுனால. அதுக்கப்புறம் அதுவும் முடிஞ்சு நான் வந்து அல்ஹம்துலில்லாஹ் மக்கால போய் இறங்கியாச்சு. மக்கால போய் இறங்கிட்டு எல்லாரும் வாங்க உம்ரா செய்ய ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு கைடு கூப்பிட்டாரு. ஸோ காபத்துல்லாஹ்க்கு போனோம் பார்க்கறதுக்கு. அங்கே போனோடனே ஆக்சுவலி ஒய்ஃப்க்கும் இதே, மனைவிக்கும் இதே சிச்சுவேஷன், ஸ்டன் ஆகி நின்னாங்க. அந்த காபத்துல்லா பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு அவங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. கொஞ்ச நாள் அப்படியே நிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் காபத்துல்லாவை நேர்ல பாக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ் பார்த்த உடனே அப்போ ஒன்று தோணுச்சு, ஃபர்ஸ்ட் வந்து வாயில அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் இறைவனுக்கே. முதல் வந்தது அதுதான். எதுக்காக இருந்துச்சா, ஓகே அல்லாஹ் ஒருத்தனை நாடிட்டான், அல்லாஹ் நாடியவர்கள் நாடிட்டானா கண்டிப்பா கூட்டு போயிடுவான். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் எனக்கு மைண்ட் என்ன வந்துச்சுன்னா, ஓகே ஈவன் தோ ஐ எம் இம்பர்ஃபெக்டா இருந்தாலும் அல்லாஹ் என்கிட்ட இருந்து ஏதோ ஒன்று பார்க்குறான், என்கிட்ட இருந்து ஏதோ நாடுறான் போல இருக்கு. ஸோ என்னை வந்து அடியானா ஏத்துக்கிட்டான். ஸோ அதனால தான் என்னை வந்து அவனுடைய இல்லத்துக்கு அழைச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஃபுல்லா. ஸோ எல்லா அல்ஹம்துலில்லாஹ் தான் என் வாயிலிருந்து வந்துட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் காபத்துல்லாவை பார்க்கும்போது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அது ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஸோ நான் மனசுல நினைச்சது அது அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கப்புறம் நல்லபடியாக வந்து உம்ரா செஞ்சோம். உம்ரா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மதினாவுக்கு போனோம். மதினா போயிட்டு மஸ்ஜிதுல் நவபியில் வந்து அங்கே போனோம். ஸோ அங்கே ஒரு 5 days இருந்தோம். முடிச்சுட்டு மறுபடியும் இதில் என்ன ஒரு இதுனா வந்து எங்களுக்கு மதினால இருந்து மறுபடியும் மக்காவுக்கு வர மாதிரி ஒரு ஃப்ளைட் டிலே ஆனதுனால திரும்பி வந்து மக்காவுக்கு வர மாதிரி இதாக இருந்தது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் மதினால இருந்து உம்ரா நேற்று வச்சுட்டு திருப்பி மக்காவுக்கு வந்து அந்த ஒரு உம்ரா எங்களுக்கு கிடைச்சது. மொத்தம் 3 உம்ரா பண்ணோம் நாங்கள். சென்னையில இருந்து மக்காவுக்கு நேற்று வச்சு ஒரு உம்ரா பண்ணது, அப்புறம் லோக்கல்ல மீகாத் பாயிண்ட் வந்து ஒரு உம்ரா வச்சது, ப்ளஸ் வந்து மதீனால இருந்து நேற்று வச்சுட்டு நாங்கள் வந்து மக்காவுக்கு வந்து உம்ரா பண்ற அதில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 13 நாள் வந்து இன்ஷால்லா உம்ரா போயிட்டு வந்தோம். ஸோ லாஸ்ட் சண்டே தான், போன வாரம் தான் இன்ஷால்லா சென்னை ரிட்டர்ன் ஆனோம். சென்னை ரிட்டர்ன் ஆகிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அது ஒரு கடை என்ன ஆச்சுன்னா, ஸோ அல்லாஹ் நாடிட்டாங்கன்னா அது நம்ம கண்டிப்பா அல்லாஹ் வந்து அதை நிறைவேற்றிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 இது வந்து நான் நேரடியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் இது வச்சேன். ஸோ இதுதான் ஸோ என்னோட அனுபவத்தை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.